அன்பர்களே, இன்று சிரவண விரதம். பாரியூர் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்வோமா? இந்த திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் பாரியூரில் அமைந்துள்ளது. இந்த பகுதி விவசாயத்தில் செழித்து திகழ்ந்திருந்தது. முன்னொரு காலத்தில் நாட்டில் மழையின்றி வறட்சி ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் பெரிதும் துன்பத்திற்கு ஆளாகினர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல் உகழ என்னும் கோதை நாச்சியார் திருவாசகத்திற்கு இணங்க மக்கள் இங்கு மழை வேண்டி சிறிய பெருமாள் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தனர். அதனால் பெருமழை பொழிந்து மக்களின் பஞ்சம் நீங்கியது, வளம் பெருகியது. அதனால் மக்கள் மனம் மகிழ்ந்து கோவிலை பெரிதாக விரிவுபடுத்தி வழிபட்டு வருகிறார்கள். எனவே இந்த பெருமாளை விவசாயிகளின் அருட்செல்வர் என போற்றி வழிபடுகிறார்கள். கருவறையில் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். உற்சவர் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். அமாவாசை நாளில் பெருமாளுக்கு விசேஷ பூஜை நடைபெறுகிறது. கருவறை கோட்டத்தில் வேணுகோபாலர், நாராயணர், வேங்கடாஜலபதி, நரசிம்மர், குருவாயூரப்பன் சன்னதிகள் உள்ளன. பிரகாரத்தில் நம்மாழ்வார், ராமானுஜர், திருமங்கையாழ்வார் ஆகியோர் தனித்தனியே சன்னதி கொண்டுள்ளனர். சிறப்பு நாட்களில் பெருமாள் வெள்ளி கருட வாகனத்தில் உலா வருகிறார். இந்த கோவிலில் யோக ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் உள்ளார். இவரது வால் 2 கால்களுக்கும் நடுவே கீழே உள்ளது. வாலில் மணியும் உள்ளது. பொதுவாக ஹனுமன் திருவடியும் வாலையும் தரிசனம் செய்வது சிறப்பு என்பார்கள். இங்கு இரண்டையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய முடிவது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. முன் மண்டபத்தில் சஞ்சீவி ஆஞ்சநேயர் மற்றும் வீர ஆஞ்சநேயர் இரு சன்னதிகளும் அருகருகே உள்ளன. சஞ்சீவ ஆஞ்சநேயர் கையில் சஞ்சீவ மலையை தூக்கியபடி தன் வலது காலை மட்டும் சற்று முன்னே தள்ளி வைத்து புறப்படும் கோலத்தில் காட்சி தருகிறார். இங்கு ஆஞ்சநேயரின் 3 கோலங்களையும் நாம் தரிசிக்க முடியும். 3 நிலை ராஜகோபுரமுடைய ஆலயம் இது. புரட்டாசி சனிக்கிழமைகள், அமாவாசை, பௌர்ணமி, வைகுண்ட ஏகாதேசி, அனுமத் ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். இங்குள்ள கிணற்று நீரே தீர்த்தமாகும். விவசாயம் செழிக்கவும் கிரகதோஷங்கள் அகலவும் இங்கே மக்கள் பெருமாளை வேண்டிக் கொள்கின்றனர். நேர்த்திக்கடனாக பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் செய்து புத்தாடை அணிவித்து புளியோதரை படைத்து வழிபடுகிறார்கள். சகல நன்மைகளும் அருளும் பாரியூர் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.